ஹலோ ஆல். நெக்ஸ்ட்டு யாருன்னா இந்த ஜேம்ஸ் ராஜா வந்து ஒரு பக்கா டிஎம்கே ஆள். சரிங்களா? நீ டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே ஏன் டிவிகேவா கூட பிரச்சனை இல்லை. மாரிதாஸ் இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாது, கருத்து சுதந்திரம் பண்ணாத, நீ உன் சிஎம்ஐ பற்றி தப்பாக பேசினா நீ அவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணுவியான்னு கேட்குறாரு. நானே அதே ஒன்று கேட்குறேன். உன்னை ஒருத்தன் அசிங்கம்னா எரும மாடு பண்ணி இல்லை, பூ அசிங்கமாக ஒருத்தன் உன்னை சோஷியல் மீடியாவில் திட்டுனா நீ கோவப்படவே மாட்டேங்க. அதுவும் யார்? சீஃப் மினிஸ்டரை. சரியா? அதுவும் சரி, நீ அசிங்கமாக திட்டினா. அதுவும் இல்லாமல் இவன் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பொண்ணுங்களோட ஸ்டோரியை வந்து அவ்வளோ அசிங்கமாக வல்கராக அவங்க பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ஸ்டோரி வைப்பான். கேட்டால் இவன் எனக்கு என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? அப்படி பண்ணால் தான் வியூஸ் போகுது, அப்படி பண்ணால் தான் எனக்கு கண்டென்ட்டு நல்ல ரீச் கிடைக்குது அப்படின்னு ஒரு கேவலமான அசிங்கமாக திட்டினா தானே நீங்களாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, இவனுங்க வீட்டிலலாம் பொண்ணுங்க இருக்குமா இருக்காதா என்னன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ அசிங்கமாக வீடியோலாம் போடுறானே. இவனுங்க வீட்டில் சித்தி பொண்ணுங்க, அத்தை பொண்ணுங்க, பெரியம்மா பசங்க அவங்களாம் இந்த ஸ்டோரியை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அந்த ஆக்வர்ட் ஃபீலிங் இவனுக்கு தெரியுமானும் தெரியல. இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த திருட்டு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல, கருத்து சுதந்திரமா. டேய், உனக்கு கருத்து சுதந்திரம் ஏன்டா கொடுக்கல? நீ இவ்வளோ பேசுறிய, உன்னை இவ்வளோ நேரம் விட்டு வச்சுக்கிறதே கருத்து சுதந்திரம் தான்டா. நெக்ஸ்ட்டு நீ தான், நல்லா நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு நீ தான், நீ கண்டிப்பாக மாட்டுவ. என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த மூஞ்சி வந்து ஐஃபோன் கம்பெனியா, அது என்ன வேலைலாம் எனக்கு தெரியல. ஐடியில் ஏதோ ஐஃபோன், ஆனால் ரிலேட்டட் டு ஐஃபோன். இவனுக்கெல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய வேலை கிடச்சிதுன்னு தெரில. இவன் அவ்வளோ அசிங்கமாக திட்டுவாங்க, சரியான அசிங்கமாக திட்டுவான். திட்டுறதும் போவாத, பொண்ணுங்களை அவ்வளோ அசிங்கமாக வீடியோலாம் போடுவான். இதுக்கு அவன் ரீசன் வேறு சொல்லுவான். விஜய் திட்டின வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில. கேட்டால் இதுக்கு பதில் சொல்கிறான், ஃபஸ்ட்டு டிவிகே காரனுங்க தான் உள்ளே போனோம் அசிங்கமாக திட்டுறது. ஆக்சுவலாக நானே சொல்கிறேன், டிவிகே காரங்க வந்து டிஎம்கே காரங்களை போர்ட்ரேட் பண்ணுவாங்க தான். என்ன பண்ணுவாங்க? ஃபன்னியாக பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ அசிங்கமாக ஸ்டாலினையும் உதயநிதியும் ஒருத்தன் அசிங்கமாக திட்டி வீடியோ போட்டதா ஒன்று என்கிட்ட காட்டுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ணது, நான் சொல்கிறது தப்புன்னு. அவ்வளோ அசிங்கமான எந்த டிவிகே காரனும் சரி, ஸ்டாலினையும் உதயநிதியும் எடப்பாடியையும் சும்மா கலாய்ப்பானுங்க. இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசிலாம் நான் போட்டு யாரையுமே பார்த்ததில்ல. அதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணாமல் தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இதுக்கு ஒரு இந்த தடி மாட்டுக்குது வருங்க, வந்து சப்போர்ட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் இவனுக்கு கொடுத்தது தான் கரெக்டு. இந்த மாதிரி அடுத்த ஒருத்தன் எவனும் பண்ணக்கூடாது, அதான் கரெக்டு. அது தப்புன்னு சொன்னால் நீ சொல்லிட்டு போ, அதை நாங்கள்லாம் கண்டுக்கிறதா இல்லை.